கடலூரில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களுடைய வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. வண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் புஷ்பராஜ் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 வீடுகளின் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். அந்த 3 பேருடைய வீடுகள் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அங்க கடலூரில் என்ன பதற்றம் நீடிக்கிறது? இதனை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? விவரங்களை சொல்லுங்க. அதிமுக முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் என்பவர் அவர் வெட்டி கொலை செய்து அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார். இதனை அடுத்து அங்கு அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உறவினர்கள் சேர்ந்து காவல்துறைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்து இரவு முழுவதும் இந்த போராட்டம் தொடர்ந்தது. காவல்துறை உடனடியாக அவரது உடலை கைப்பற்றி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பாமல் பதட்டத்தை தணிக்க முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து அங்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில்தான் போலீசார் 3 பேரை கைது செய்தார்கள். குறிப்பாக நேதாஜி, சந்தோஷ், அஜய் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இவர்கள் 3 பேரும் ஏற்கனவே புஷ்பநாதன் கூட தான் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். குறிப்பாக இந்த 3 பேரும் ஆடுகளை திருடி வந்து இவரிடம் கொடுத்ததாகவும் இவர் வந்து அதை விற்பனை செய்து பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஏற்பட்ட பகையின் காரணமாக இவர்கள் பிரிந்து விட்டார்கள். இந்நிலையில்தான் அவர்கள் ஏற்கனவே இந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நேதாஜி, சந்தோஷ், அஜய் இவர்கள் 3 பேர் மீது ஆடு திருட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து புஷ்பநாதன் தனக்கு எதுவும் உதவி செய்யவில்லை என்ற கோபத்தின் காரணமாக புஷ்பநாதனை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற திட்டம் தீட்டி நேற்று இரவு அவர் வரும்போது அவரை வெட்டி கொலை செய்துள்ளார்கள். இந்த வெட்டி கொலை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து தப்பி ஓடி வேறு மாவட்டத்தில் சென்றுள்ளார்கள். போலீசார் இதையெல்லாம் தகவலாக முன்விரோதம் காரணமாக அதிமுக பிரமுகர் புஷ்பராஜை 3 பேரும் சேர்ந்து கொலை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய வீடுகள் மீது தாக்குதலும் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.